கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோவின் மிடில் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்க யாவரையும் நான் சந்திப்பல ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிற இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி பாடுவோம். என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, நான் ஒருபோது வெட்கப்பட்டு போவது என்ற பாடல் எல்லாம் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை பாடுவோம். அப்படி நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு நாள் அவர் நம்மளை வெட்கப்பட்டு போகாதபடி நடத்துவார். அவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நன்றி. உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுமா, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சொல்வோம், நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி அப்பா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் கர்த்தர் உன் சார்பில் அவர் வருவார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா போராட்டங்களில் நெருக்கங்களில் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை உயர்த்திடுவார். உன்னை உன்னோடு இருக்கின்றார், உன் தலையை. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. சொல்வோம், நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் அப்படி வலது கை உயர்த்தி சொல்லுவோமா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு. நம்ம ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லப்பா. ஆண்டவர் உனக்கு விரோதமா எழும்புவார்கள், ஆனா உன்னை மேற்கொள்ள முடியாது சொன்னீரே. 2 மாதங்களுக்கு கிருபையாய் நடத்தினீரே. இந்த 3வது மாதத்தில் எங்களை கொண்டு வந்த அந்த தயவுக்காக, அந்த இரக்கங்களுக்காக, அந்த கிருபைக்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலேயே கர்த்தர் வழக்காடுவீராக, கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக, கர்த்தர் நீர் பரிந்து பேசுவீராக. ஆண்டவர் சொன்னீரப்பா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் சொன்னீங்க. இயேசுவின் நாமத்துல அப்பா, நெருக்கத்தோடு, குழப்பத்தோடு, போராட்டத்தோடு திகைத்து நிற்கிற எங்க ஜனங்களுக்கு கர்த்தர் வழக்காடுங்க, நீங்க யுத்தம் பண்ணுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்துல நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். 3வது மாதத்தில் ஆண்டவர் கிருபை நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பிரியமானவர்களே, 2 மாதத்தை நம்ம கிருபையா தாண்டினோம், 3வது மாதத்துல பிரவேசித்து இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு நீ பயப்படுவீர்களாக. எவர்களுக்கு என்று சொன்னால், நமக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிற பிரச்சனைகள், நமக்கு விரோதமாய் எழும்புகிறதான சூழ்நிலைகளுக்கு நீங்கள்
பயப்படுவீர்களாக. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பம், ஒரு பிரச்சனை அப்படின்னா அது 4 விதத்துல வெளிப்படும். எப்படி அப்படின்னா, ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் பிரச்சனை வரலாம், யுத்தம் வரலாம், போராட்டம் வரலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது தேசத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் பிரச்சனை, தேசத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை வரும். ரெண்டாவது நம்ம பார்க்கும் பொழுது பிசாசுக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தம் வரும். நான்காவது நம்ம பார்க்கும் பொழுது பிசாசுக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு யுத்தம் நடந்திருக்கிறது. இப்படி இந்த யுத்தத்துல பார்க்கும் பொழுது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புவார்கள். நீங்க எந்த இடத்துலயும், ஒரு சபையா இருக்கட்டும், ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு பணி ஸ்தலங்களா இருக்கட்டும், வேலை செய்யறதான ஒரு கம்பெனியா கூட இருக்கட்டுமே, இங்க நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பிரச்சனை, ஒரு யுத்தம்னா இந்த 4 விதத்துல செயல்படும். ஒண்ணு நல்லா கவனிச்சுக்கங்க. முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தேசத்துக்கும் இன்னொரு தேசத்துக்கும் யுத்தம் நடக்கலாம். ஒரு தேசத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் என்ன செய்யலாம், ஒரு யுத்தங்கள், பிரச்சனைகளுக்கெல்லாம் மனிதனுடைய சில போராட்டத்து நிமித்தமா, சில போராமை நிமித்தமா, சில உலக ஆசை நிமித்தமா என்ன செய்யும், மனுஷனுக்கும் ராஜ்யத்துக்கும் கூட என்ன செஞ்சிருக்குது, யுத்தம் நடந்திருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பிசாசுக்கும் மனுஷனுக்கு யுத்தம். பிசாசு என்ன செய்வோம் அப்படின்னா, பாவத்துல விழ பண்ணணும், ஆசுவாத்தை விட்டு இலங்க பண்ணணும், மந்திரங்கள், பிள்ளி சூனியங்கள் என்ன செய்யும், மனுஷனுக்கு விரோதமா போராடிக்கிட்டே இருக்கும், ஒரு யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப பாருங்க, மூணாவது ஒரு யுத்தம். நாலாவது நமக்காக ஒருத்தர் யுத்தம் பண்ணிருக்கிறார். யார்கிட்ட யுத்தம் பண்ணாருன்னா, பிசாசு இடத்துல. நம்மள்ட்ட யுத்தம் பண்ற பிசாச ஒருத்தர் தான் இந்த உலகத்துல ஜெயிச்சிருக்கிறார். நமக்காக ஜீவனை தந்த ஆண்டவராக இயேசு என்ன பண்ணிக்கிறார், நமக்காக என்ன பண்ணிக்கிறார், யுத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். இப்ப பாருங்க, இந்த நாட்களில் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3வது மாதம் வரும் பொழுதே நமக்கு அநேக காரியத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தேசத்துல யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அநேக அழிவுகள், அநேக ஆபத்துகள், எத்தனையோ கொடிய மரணங்களை குறித்து, பொருள் சேதங்களை குறித்து கேள்விப்படுறோம். உலக வரலாறு இந்த நாட்களில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, புரட்டி போடப்பட்டு இருக்கிறது. ஆனா இப்படிப்பட்ட காலங்கள்ல இந்த 3வது மாத கர்த்தர் உங்களை என்ன பார்த்து சொல்ற, நான் உனக்காக என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதத்தை நீங்க என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தும். ஆண்டவர் சொன்னாரு, நான் இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், நான் உன்னோடு இருப்பேன் ஆண்டவர் சொன்னாரு. ரெண்டாவது சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் ஆண்டவர் சொன்னார். ஒருவேளை இந்த நாளில ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு மனுஷர் துரத்திட்டே வந்தார். அவர் யார் அப்படின்னா, பார்வோன் ராஜா. அவர் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படியா புறப்பட்டு வராரு. ஆனா அதே இஸ்ரவேல் ஜனங்களை இன்னொரு ஒரு மனுஷன் நடத்தினார். அவர் யார் அப்படின்னா, மோசே குறித்து நம்ம பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள பிரவேசிக்க கூடாதபடி, தேவனை ஆராதிக்க விடாதபடிக்கு ஒரு ராஜா துரத்திட்டே வந்தார். அவர் யாருன்னா, பார்வோன் ராஜா. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பார்வோன் ராஜா கைகள் என்ன இருக்குன்னா, அநேக ஆயுதங்கள், போர்க்கவசங்கள், ராணுவ வீரர்கள், குதிரை, இப்படி அநேக படை வீரர்கள் எல்லாம் யார்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா, அந்த பார்வோன் ராஜாட்ட இருந்தாங்க. ஆனா 6 லட்சம் புருஷர்களையும், ஆடு மாடு ஒட்டகங்களை எல்லாம் ஒரு மனுஷன் நடத்தினார். அவர் யாருன்னா, மோசே. ஆனா பாருங்க, மோசேனுடைய கைகள் ஆயுதம் இல்லை. மோசேட்ட இருக்கிற ஜனங்கள் என்ன வேலை செஞ்சவங்க, செங்கல் அறுத்தவர்கள், சாதாரண ஒரு கூலி தொழிலாளி தான். அப்ப இப்படிப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை யாருக்கு எதிர்த்து நடத்திட்டு வந்தார் அப்படின்னா, ஒரு ராணுவத்தினுடைய ராஜாவை எதிர்த்து நடத்திட்டு வர்றார். ஒருவேளை இந்த பார்வோன் துரத்தி கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நேருக்கு நேரா பிடிப்பார் என்று சொன்னால், அவள் அந்த இடத்திலேயே சங்காரமாயிருவாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு என்ன செய்வேன், யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி செங்கடல் வருது, பின்னாடி பார்வோன் துரத்தி வர்றாரு. நடந்தது என்ன தெரியுமாங்க, அவங்க ஒண்ணு கடல்ல சாகணும், இல்லனா பார்வோனுடைய கைகள்ல சாகணும். ஆனா நடத்திட்டு வந்தது யார் அப்படின்னா, மோசே. கர்த்தர் சொன்னாரு, உன் கையில இருக்கிறது என்ன அப்படின்னாரு, கோல் அப்படின்னாரு. மோசே அந்த கோலை ஓங்குறாரு. பாருங்க, ஒரு பெரும் காற்று அந்த இடத்துல வீசின உடனே அந்த செங்கடல் 2ஆய் பிளந்தது. அல்லேலூயா. அவர்கள் அந்த செங்கடல்ல அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்தது போல நடந்தார்கள். அதே செங்கடல்ல அந்த பார்வோனுடைய ரதங்களும் சேனைகளும் கடந்து வந்தது. பின்னாடியே அந்த ஜனங்கள் அதே கடலிலே மூழ்கி அழிந்து போனார்கள் என்று சொல்ல பார்க்கிறோம். மோசையும் அந்த ஜனங்களும் பார்வோன் ராஜாவோடு யுத்தம் பண்ணல, தேவனே அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். யாத்திராம புஸ்தகம் 14 வாசிக்கும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 30வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிங்க. உபாகம புஸ்தகம் 1:30 வேகமா வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே, பாருங்க, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த
எல்லாவற்றை போல பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி செய்த எல்லாவற்றை போல வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாருங்க? யுத்தம் பண்ணுவார். வனாந்தரத்துல எகிப்துல புறப்படும் பொழுது கர்த்தர் தான் யுத்தம் பண்ண இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசினாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் அநேக காரியங்களை செஞ்சாரு. காரணம் என்ன தெரியுமாங்க? அவர் சொன்னதை செய்கிறவர். என்ன சொன்னார்? நான் உனக்கு முன்னாடி போவேன். கர்த்தர் உங்களுக்காக செய்ததெல்லாம் அவர் என்ன பண்ணாரா? நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. பாருங்க, நிகழ்ச்சி ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தாமே வனாந்தரத்துல உங்களுக்காக யுத்தம் பண்ணினாம். அநேக நேரம் நீங்க நினைக்கலாம், எனக்கு வாழ்க்கையில் அனுபவம் இல்லை, எனக்கு யுத்தத்துல பழக்கம் இல்லை. ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த சூழ்நிலை தான். ஆனா வேதம் ரொம்ப தெளிவா சொல்கிறது, கர்த்தரோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 41:12. உன்னோடு போராடினவர்களை நல்ல கவனிங்க, தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் பாருங்க ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னோடு போராடினவர்களை நீ தேடி காணாதிருப்பாய். இஸ்ரவேல் ஜனங்களோடு பார்வோன் ராஜா போராடினாரு, உண்மைதாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீ தேடி நீ அவர்களை காண மாட்ட. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆண்டவர் சொல்லிட்டான், உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இன்னைக்கு ஒரு நேரம் ஒருவேளை உங்க வாழ்க்கையிலையோ உங்க குடும்பத்திலேயோ உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா உங்க எதிர்காலத்துக்கு விரோதமா அநேக மனுஷர்கள் யுத்தம் பண்ணுவார்கள். அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க, அநேக மன உளைச்சலை கொண்டு வருவாங்க, அநேக போராட்டங்களை கொண்டு வருவாங்க, சில டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன செய்யுது? கோபத்தை கூட மனுஷர்கள் உண்டாக்குவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு போராடினவர்களை நீ தேடி என்ன செய்ய மாட்ட, காணாதிருப்பாய். ஆண்டவர் சொல்றார், நீ காணாதிருப்பான். அவர்கள் என்ன செய்வாங்க? ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் போவார்கள். எரேமியா 1வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை கொஞ்சம் வேகமா வாசிப்போம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமா யுத்தம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லல. யுத்தம் வரும், உனக்கு விரோதமா பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும். ஆனா வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? யுத்தம் பண்ணுவாரு. நானாலும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, யாராலும் மேற்கொள்ள முடியாது. உன்னை காக்கும்படிக்கு, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:20 சொல்லுகிறது, உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? நீங்க தாங்க ஒரு வெண்கல அரங்கலாம். நீங்க உங்க வாழ்க்கையில யுத்தம் மனுஷன் எழும்பும் பொழுது ஒரு ராஜ்யத்துக்கோ ஒரு தேசத்துக்கோ ஒரு வீட்டுக்கோ எது பாதுகாப்புன்னா ஒரு பெரிய அலங்கம் தான் பாதுகாப்பு, ஒரு பெரிய கோட்டை சுவர் தான் பாதுகாப்பு. அது போலதான் நீங்க உங்களுக்கு யாரு பாதுகாப்பா இருக்க போறாரா? நீங்க தான் பாதுகாப்பா இருக்க போறீங்க. அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. எரேமியா 15:20. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரான அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். பாருங்க, அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். நீங்க தான் ஒரு பெரிய அரணா இருக்க போறீங்க. உங்க தேசத்துக்கு, உங்க பட்டணத்துக்கு, உங்க குடும்பத்துக்கு உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள மாற்றார். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களுக்காக ஆண்டு யுத்தம் பண்ணுவாருங்க, உங்களை தப்புவிப்பாரு, உங்களை ரட்சிப்பாரு, கர்த்தர் உங்களை விடுவிப்பார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்திலப்பா உனக்கு விரோதமாய் இவர்கள் எழும்புவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. இந்த ஆண்டவரே, காலை நேரத்துல இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்காக நான் ஒரு விசையாய் கடந்து வருகிறேன். அநேக பிரச்சனைகளோடு, அநேக போராட்டங்களோடு, அநேக ஆண்டவரே கேஸ் பிரச்சனை, அநேக குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை. இந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் சத்துருக்களை நீங்கள் தேடி காணாதிருப்பார்கள். ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எங்க ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் கூட இருந்து ஒரு பெரிய ராஜாவோடு ஒரு சாதாரண மனுஷன் மோசே யுத்தம் பண்ணினார். கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க, எங்களுக்காக நீங்க வழக்காடுங்க, நீங்க பரிந்து பேசுவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அடுத்த வாரங்களில் கர்த்தரை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார், கர்த்தர் எனக்காக வழக்காடினார், தேவன் எனக்காய் பரிந்து பேசினார் என்று சொல்லி கர்த்தரையே மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இந்த தேர்வு நாட்களில் எங்க பிள்ளைகளுக்கான சபிக்கரணையா குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த நாட்கள்ல தேவன் ஜெய கிறிஸ்து எங்க பிள்ளைகளுக்கு நல்ல கிருபையை தந்து, கல்விமானி ஞானத்தை கொடுத்து, பாதுகாப்பு சுகத்தை கொடுத்து, ஜெயத்தை கட்டளை இடுவீராக. என கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது கண்டிப்பா ஜெயம் நிச்சயம். அந்த ஜெயத்தை எங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, ஊழியத்துல, எல்லா விதத்திலும் எங்கள் சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you.